பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்ப கண்ணனும் ஐஸ்வர்யா கும்பலும் இதுல இருக்காங்க, கோவில்ல இருக்காங்க. கோவில்ல இருக்கும்பொழுது சாமி இருந்துட்டு சாமிக்கு பூ வாங்கலையா தாலி வாங்கலையான்னு கேக்குறாங்க. அப்புறம் தான் இதுகளுக்கு தெரியுது போய் வாங்கிட்டு வாங்க, முக்கில் உள்ள கடையில இருக்கும், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனோட மாமா சொல்றாரு. சரின்னு இப்ப இவனும் கிளம்புறான், நம்ம கண்ணனும் கிளம்புறான், ஐசு பத்திரம்னு சொல்லி அனுப்புது. போறாங்க. அங்க போய் அந்த கடையில இல்ல, அந்த கடை பூட்டி இருக்கு, சாயங்காலம் தாண்டா திறக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்ப இது மதியான டைம். திரும்ப உடனே ஒவ்வொரு இடமா அலையிறாங்க. கடைசியில அங்க போகும்டா, ஒரு இடத்துல இருக்கும்டா, நான் கூட்டிட்டு போறான். அதே மாதிரி அங்க இருக்கு, அங்க போய் சாமிக்கு மாலை கொடுங்க, அப்படியே தாலி கொடுங்க அப்படின்னு அந்த பையன் வாங்குறான். வாங்கிட்டு இருக்கும் போது பார்த்தா இங்க நம்ம பையன் பார்த்துக்கிட்டான், பிரசாந்த் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பக்கமா தேடி 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 தேடிட்டே தான் வர்றான். இன்னைக்கு ஃபுல்லாவே அதாவது சேசினா ஒருத்தரை துரத்திட்டு போகணும், ஆனா இவன் தேடிட்டு போறான். ஹண்ட்ல இருக்கான்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு இடமா தேடுறான், ஒவ்வொருத்தட்டையா தேடுறான், கேட்டுறான், தேடிக்கிட்டே இருக்கான். பைக்ல உரிமைட்டு போய்கிட்டே வந்துட்டே இருக்கான். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்கோ இங்க நம்ம இவரும் ஜீவாவும் கதிரும் இருந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கமா தேடுறாங்க. கடைசியில கண்ணனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க, இந்த சுரேஷ் வீடு என்னமோ. அங்க போய் அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு வரலாமா, எப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் வருமா, பதைங்கண்ணா எங்கதான் போகுதுன்னு தெரியலன்னு. உடனே அவனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண முடியுமா, நான் சொல்றேன் நம்பரு நீங்க பண்ணுங்க அப்படின்னா. உடனே இவங்களோட ஜீவாவோட ஃபோன்லயே பண்ணி பேசினாக்கா அவன் நான் காரைக்குடியில இருக்கேன்மா, முருகன் கோயில இருக்கேன், வைமா போன நைட்டு தாம்மா வருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இதை கேட்டுட்டோன்னே அவங்க கண்ணன் இருக்கானா, நான் கூட இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் எதுக்கடா அங்க போனான் அப்படின்னு. அத்தாச்சி அதுக்கு முன்னாடி வேற கஸ்தூரி அக்காலாம் சொல்ற மாதிரி எதுவும் நடந்திருக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே நடந்திருக்காது. சும்மா அவனுக்கு அப்படிலாம் யோசிக்க கூட தெரியாது, அது மாதிரி யோசிக்கவே அவன் தெரியாது அப்படின்னு கதிர் சொல்றான். ஆமாண்டா, இவங்க என்னமோ இப்படி பாட்டுல சொல்லிட்டு அலையிறாங்க. ஆமா பாவண்டா, ஆனா அந்த இவனுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் பிடிச்சிருக்கும் போலடா அப்படின்னு ஜீவா சார். ஆமா அப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றான். சரி, ஆனா இன்னைக்கு கூட மத்தியானம் கூட பார்த்தேன்டா, அவனதான்டா ரொம்ப டல்லா போயிட்டு இருந்தான்டா, நான் கூட கொண்டு போய் வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு போனேன்ட்டு. அண்ணன் வேற அடிச்சு பிடிச்சிடல. ஆமாண்டா, பண்ண தப்பு அப்படி இல்லை, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடி தெரிஞ்சே சொல்லாம இருந்தேன், அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிட்டே இருறாங்க. அதுக்கு பின்னாடிதான் இப்படி சுரேஷ்ட போய் அம்மாட்ட போய் கேட்டு வள்ளி கேட்டு இப்ப முருகன் கோயிலு இது காரைக்குடின்னு தெரிஞ்சு உங்க 2 பேரும் இவங்களும் சேசிங்களும் வேகமா வந்துட்டு இருக்காங்க. இங்க பிரசாந்த் ஒரு பக்கமா கேட்டு வர்றான். காரைக்குடியில ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கிறதுனால எந்த கோவில்னு தெரியாம அவன் பாவம் அலைமோதி ஒவ்வொரு கோயிலா போறான். எங்க போனாலும் 2 ரோடு தெரியுது, அவன் புரியாத வழியில யாரு கூட இடிச்சு அப்படி போயிட்டே இருக்கா. அங்க வீட்டுல வழக்கம் போல எல்லாரும் இருந்துட்டு புலம்பிட்டு இங்கிட்ட நடந்துகிட்டே இருக்காங்க, நின்றுகிட்டே இருக்கு தனம் இல்லாம. இந்த சமயத்துல மல்லி போன் பண்றாங்க பிரசாந்துக்கு. போன் பண்ணிட்டு பிரசாந்த் எங்கடா இருக்கு அப்படின்னா, சொல்லுங்க சித்தி அப்படின்னா. ஏண்டா இதை முன்னாடியே சொல்லல, அவன் பின்னாடி அவனோட இது கண்ணன் கூட இது பண்ணிட்டு இருக்கா ஐஸ்வர்யான்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்லடா. நீ ஏண்டா அவ பின்னாடி போய் இன்னொருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சுட்டு அவ பின்னாடி போய் தொங்கிட்டல, உனக்கு என்னடா குறைச்சல் ஏண்டா அப்படின்னு இவங்க திட்டுறாங்க. நீ வை சித்தி அவன் பாத்துக்கலான்ட்டா, அப்படியெல்லாம் விட முடியாது, வை சித்தி அப்படின்னு. அவங்க 2 பேரும் என் கையில கிடைக்கட்டும் அப்படின்னு இப்ப தாலியும் மாலை வாங்குறப்ப பார்த்தோன்னே கிடைக்கட்டும் அப்படின்னு கருவிட்டு திரும்ப தேடுறான். திரும்ப எந்த கோவில் என்னன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தட்ட கேட்கிறான், இந்த திருட்டு கல்யாணம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இப்ப இந்த நேரத்துல எந்த கல்யாணம் நடக்காதேப்பா, கோயில்லாம் நட சாத்தி இருக்குமே பாடிடுறாங்க. இல்ல இப்ப தாலி மாலை வாங்கிட்டு போனான், குடும்பத்தோட இல்லை, இது திருட்டுத்தன்மை. அப்ப உடனே முருகன் கோவில் அப்படின்னு அவர் சொல்றாரு. வழக்கமாக நடக்கும் போல இருக்கு. முருகன் கோவில் எங்கன்னு 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும். உடனே வேகமா வந்துகிட்டு இருக்கான். இங்க பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணி மாலை மாத்திக்கிறாங்க. மாலை மாத்திட்டு அடுத்து தாலியை கட்டுங்கன்னு இவர் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது தாலியை கையில வாங்கிட்டு ஐயா இப்ப தாய் யோசிக்கிறாரு, அப்பா அண்ணனை யோசிக்கிறாரு, அம்மாவை யோசிக்கிறாரு, அண்ணியை யோசிக்கிறாரு, அண்ணன்களை யோசிக்கிறாரு, குடும்பத்தை யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க கண்ணன் இந்த கோயில் இவனுக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு அவங்க 2 பேரும் கேஷுவலா, அது எப்படி அவ்வளவு கேஷுவலா இருக்க முடியும்னு தெரியல. ஐஸ்வர்யா காணான்னு தெரியுது, அவன் கோயிலுக்கு வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கான், இப்படி உங்களால யோசிக்க முடியாம இருந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல.
அவ்வளவு கூமுட்டைகளா இருக்காங்களா இல்ல அவ்வளவு தூரம் தம்பியை நம்பிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அவன் வயசு என்னன்னாலும் இவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுது பாப்போம். இன்னும் தாலியை கட்டல, தாலியை கையில வச்சுட்டு ஐயா பார்த்துட்டே நிக்கிறாரு ஐஸ்வர்யாவோட. அதோடு இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு. நம்பால் பிரசாந்த் தேடிட்டே இருக்கான். தேடிட்டே இருந்து போய் தாலியை கையில வாங்கிட்டான்னு தெரியுது. அவன் தாலி கட்டின பிறகு இவன் என்ன செய்ய போறான், எதுக்கு இப்படி ஓடிட்டே அழுகிறான்னு எனக்கு புரியல. இங்க இவங்க நேரா போய் தானே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அது எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னா, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியும் அமுக்குடி அப்படின்னா கஸ்தூரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் மறக்காம